இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பத்தில்திஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிறந்தது இங்கிலாந்து தேசத்தில், பிறகு பிரான்ஸ் தேசத்துக்கு அடிமையாக விற்கப்படுகிறாள். அடிமையாக விற்கப்பட்ட இவர் அரண்மனையில் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்க்கப்படுகிறார். இவருடைய தாட்சி, ஒழுக்கம், அழகு மற்றும் நம்பிக்கை, விசுவாசம் காரணமாக அந்த நாட்டினுடைய அரசரே இந்த பத்தில்திஸ் மீது இரக்கம் கொண்டு அவரை மணமுடித்தார் என்றும், அடிமையாக இருந்த பத்தில்திஸ் அந்த நாட்டினுடைய அரசியாக முடிசூடப்பட்டார். பல ஆண்டுகள் அரசனுடைய நல்லாட்சிக்கு உதவி புரிந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய கணவனுடைய இறப்பிற்கு பிறகு அரசியாக உயர்த்தப்பட்ட புனித பத்தில்திஸ் என்பவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தவளாய், பல துறவு மடங்களை ஏற்படுத்தியவளாய், தேவாலயங்களை கட்டி எழுப்பியவளாய் தன்னுடைய ஆட்சி காலத்தை ஒரு புனித ஆட்சி காலமாக நடத்தினார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பார்வையில ஆண்டான் என்றும் அடிமை என்றும் பேதமில்லை என்பது இந்த புனிதனுடைய வாழ்க்கையில 100% உண்மை. அடிமை நிலையில் இருந்த இந்த பத்தில்திஸ்ஸை அரசியாக உயர்த்தி அழகு பார்த்தார் கடவுள். காரணம், பத்தில்திஸ்ஸுக்கு இருந்த தாட்சி, பொறுமை மற்றும் கிறிஸ்தவ நற்குணங்கள். இவற்றின் காரணமாகத்தான் அடிமையாக இருந்த இவர் அரசியாக உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட இறைவன் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் அவர் திருமுன்னிலையில தாட்சியோடு நடந்து கொண்டோம் என்றால் நம்மையும் உயர்த்துவார் என்பதற்கான சான்றுதான் இந்த புனிதையினுடைய வாழ்வு. இந்த புனிதையானவள் குழந்தைகளுடைய பாதுகாவலியாகவும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுடைய கைம்பெண்களுடைய பாதுகாவலியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆதரவற்று இருக்கிற சிறு குழந்தைகள், கைம்பெண்கள் இந்த புனித பத்தில்திஸ் அவர்களுடைய பரிந்துரையால் இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்க இவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்கிற ஒரு கருத்தை மையப்படுத்திய செய்தி தான் கொடுக்கிறார். யாராவது விளக்கு தண்டை ஏற்றி அதை மரக்கால் உள்ள வைப்பார்களா? விளக்கு தண்டை ஏற்றுவது எதற்காக? ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிற பொழுது அந்த விளக்கு தண்டு மூலமாக எல்லோருக்கும் ஒளி கிடைக்கும் என்பதற்காகத்தான் விளக்கை ஏற்றி ஒரு விளக்கு தண்டின் மீது வைக்கிறார்கள். இதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யார் ஒருவர் கிறிஸ்துவில் அவனாக, கிறிஸ்துவில் அவளாக திருமுழுக்கை பெற்று கிறிஸ்துவின் ஒளியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்துல கிறிஸ்துவின் ஒளியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் மூலமாக அயர்லாந்து தேசத்தை சார்ந்த பிலிப் மூர்லின் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கால்பந்தாட்ட வீரர் 2007-8களில் யுனைடெட் மான்செஸ்டர் என்று சொல்லப்படுகிற உலகத்தினுடைய மிக பெருமையான கால்பந்தாட்ட அணியினுடைய முக்கியமான கால்பந்தாட்ட வீரர் தான் இந்த பிலிப் மூர்லின் என்பவர். இவர் 2015ஆவது ஆண்டு தன்னுடைய அந்த கால்பந்தாட்ட விளையாட்டை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவுக்காக தேவ அழைத்தலை உணர்ந்து இன்றைக்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு புனித டொமினிக்கன் சபையில இன்றைக்கு குருவாக இருக்கிறார். நவ சந்நியாசிகளுடைய வழிகாட்டியாக, தலைவராக இன்றைக்கு இருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கையை பற்றி 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் வாசித்தேன். பணத்தின் உச்சம், அதிகாரத்தின் உச்சம், வளமையின் உச்சம், இன்பத்தின் உச்சம் அப்படி என்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கால்பந்தாட்ட வீரர் இயேசுவை என்றைக்கு உணர்ந்து கொண்டாரோ, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக அவரை பற்றி நான் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும், அவருடைய சாட்சியாக விளங்க வேண்டும், அவருடைய ஒளியை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுயநலம் அல்லது தன்னுடைய செல்வ செழிப்பான வாழ்க்கையை தூக்கி உதறிவிட்டு இயேசுவுக்காக இன்றைக்கு குருத்துவத்தை ஏற்று கிறிஸ்துவின் ஒளியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவரை போல அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாம் இருக்கிற இடங்களில் ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, பெற்றோராக, பிள்ளையாக, ஆசிரியராக, குருவாக, துறவியாக நம்முடைய வாழ்வால் கிறிஸ்து என்கிற அந்த ஒளியை மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு உறுதி ஏற்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.